2023ல ரியாக்ட் படிக்கலாமா? புது புது ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டே இருக்கு. அப்பனா அந்த ரியாக்டும் ஒரு நாள் செத்துருமா? அப்புறம் புது புது ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணுமா இந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல? இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு பதில் இருக்கு. முக்கியமாக ரியாக்டோட ஃபுல் கோஸ்ட் நம்மளோட டுட்டோரியலுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் இருக்கு. ஸோ வாங்க 2023ல ரியாக்ட் படிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கே ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கு. கரெக்டாக அதில் உள்ளே போனோம்னா இங்கே ரேங்கிங்ஸ்னு இருக்கு. ஓகேவா? இந்த ரேஷியோஸ் ஓவர் டைம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதில் வந்து ரிட்டென்ஷன், இன்ட்ரெஸ்ட், யூசேஜ் அண்ட் அவேர்னஸ் ரேஷியோ. ஓகேவா? மக்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ரியாக்ட் கம்மியாகிற மாதிரி தெரியும். ஓகேவா? இப்போ இதில் பாருங்க 2018லேருந்து 68, 61 அப்படியே 47% வந்துருச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல இருந்தா இந்த இப்போ ஆங்குலர், இந்த எம்பர் இவங்கெல்லாம் இப்போ பாருங்க ஆங்குலர்லாம் எங்க இருக்கு பாருங்க 20%க்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த புதுசாக இந்த ஸ்பெல்ட், அப்புறம் இந்த வூமே இப்போ கொஞ்சம் லைக் இப்போ இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே தான் வருது. புது புது ஃப்ரேம் ஒர்க்குக்கு கொஞ்ச நாள் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுன்றதை நம்ம வருஷங்கள் போகும்போது தான் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து அப்போ நம்ம ஸ்வெல்ட் தான் படிக்கணுமா, அப்போ ரியாக்ட் தேவையில்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் தான், மக்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் தான் இது. ஓகேவா? பட் யூசேஜா பாருங்க. இந்த யூசேஜில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது. இந்த யூசேஜில் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியுது ரியாக்ட் வந்து எங்க கூடி இருக்கு. ஸோ 2022ல 82%, இப்போ 2023லையும் அது கூடிட்டு தான் இருக்கு. யூசேஜ் அதிகமாக இருக்கு, மக்கள் மத்தியில் நிறைய ஃபேமஸாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக். அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற எப்படிப்பட்ட சைட் வேணால் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையும் பண்ண முடியும். ஆனால் உங்ககிட்ட நிறைய கண்ட்ரோல் இருக்கிறது முக்கியம். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் இப்போ லெட்ஸே நம்ம பைத்தானே படிக்கிறோம். பைத்தான் வந்து எல்லாருக்கும் ஓகே, ஈஸியாக இருக்குது, எல்லாமே ஓகே. பட் நம்ம ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு அப்ளிகேஷன் எழுதுனா பைத்தான் வந்து இன்னும் லோ அண்ட் லாங்குவேஜ் தான் போவாங்க, C++, சிக்குன்னு போவாங்க. ஏன்னா பைத்தானே சியில் எழுதப்பட்டது தான். ஸோ வந்து ஃபைனலாக நம்ம கையில் கண்ட்ரோல் நிறைய இருந்தால் தான் அந்த ஆப் கிட்ட வந்து நம்மளால் சூப்பராக நமக்கு நினச்ச மாதிரி ஃபாஸ்ட்டாக ஸ்கேலபிளாக நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த வகையில் ரியாக்ட் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டூல் உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி தான். ஆங்குலர் படிக்கலாமா வேண்டாமான்ற கேட்குறவங்களுக்கு என்னோட பதில் தான். இங்கே பாருங்கள் 56%, 54, 49. ஓகேவா? கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஆங்குலரோட யூசேஜ் கம்மி ஆகுது. இப்போ ஆங்குலர் படித்தா வேலை இருக்காது அப்படின்னா புதுசாக தான் படிக்கணும், அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ இந்த யூசேஜ் ரியாக்ட்னு வைங்களேன், நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிடுவோம். அந்த அப்ளிகேஷன் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்துட்டு நாளைக்கு ஒரு புது லாங்குவேஜ் வருதுன்னு சொல்லி எல்லாரும் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அந்த லாங்குவேஜில் கோட் எழுதிட்டு இருக்க மாட்டாங்க. எத்தனையோ சைட்ஸ் வந்து ஆங்குலரில் தான் ரன் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த சைட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதில் ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஆங்குலர் படிக்கணும்னா இன்னும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இன்னொரு சைடு போகலாமே. இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் பார்க்குறோம். ஓகேவா? பட் ரெண்டரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸை பாருங்கள். இந்த ரெண்டரிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லையும் ரேங்கிங்ஸ் போகிறேன், அதே யூசேஜ் போகிறேன். பாருங்கள் Next.js அதுதான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இன்ஃபேக்ட் 45%லேருந்து 49% கூடி இருக்கு. அடுத்து என்னது? டெஸ்டிங், ஜெஸ்ட். பாருங்க ஜெஸ்ட், சாரி ரேங்கிங்ஸில் யூசேஜ். ஓகே யூசேஜ் பாருங்க ஜெஸ்ட் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு. அடுத்து பாருங்க மொபைல் அண்ட் டெஸ்க்டாப்பில் ரேங்கிங்ஸ் யூசேஜ் பார்க்குறேன் நான். ஓகே யூசேஜ் பாருங்க ரியாக்ட் நேட்டிவ். ஓகேவா? அடுத்து மக்கள் மத்தியில் இருக்கிற அவேர்னஸ், ரியாக்ட் நேட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இப்போ ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்லேயே பார்த்தோன்னா அதே ரேங்கிங்ஸில் அவேர்னஸை ஒரு வாட்டி பார்ப்போம். அவேர்னஸில் பாருங்கள் ரியாக்ட், ஆங்குலர், வூ இதெல்லாம் தெரியாத ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் இன்ஜினியர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஓகே நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரியாக்ட், Next.js, ரியாக்ட் நேட்டிவ் இது எல்லாமே நிறைய யூசேஜில் இருக்குது. ஸோ ஆங்குலருக்கு முன்னாடி நீங்கள் ரியாக்ட் படிக்கிறது லைக் நான் இன்னைக்கு படிக்க ஆரம்பித்தா அதை தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்கள் டிசிஷன் நீங்களே எடுங்க. ஸோ ரியாக்ட் செத்து போச்சு அதெல்லாம் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இன்னும் இந்த 3 வருஷங்களில் உருவாக்கின லைப்ரரிஸ் ஆகட்டும், Web3க்கும் ரியாக்ட் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதனால ரியாக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வெரி குட் ஃப்ரேம் ஒர்க் டு லேர்ன். அதுவும் இந்த வருஷம் வந்து செம்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட், நிறைய டெவலப்பர்ஸ் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ரியாக்ட் தாராளமாக படிக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சேனல்லையே நம்ம வந்து CSS பார்த்துட்டோம், HTML பார்த்துட்டோம், ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம், அடுத்து ரியாக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த கோர்ஸை லான்ச் பண்ணிவிட்டேன். ஓகேவா? நீங்கள் அந்த கோர்ஸை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து balachandra.in அந்த சைட். ஓகேவா? BALACHANDRA.in. ஓகேவா? அந்த சைட்டில் போனீங்கன்னா நம்மளுடைய கோர்சஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் என்னோட அல்டிமேட் கோல் என்னன்னு கேட்டிங்கன்னா
அன்லிமிட்டெட் டெக்னிக்கல் கோர்சஸ் தமிழில் கொடுக்குறது. ஓகேவா? டெக்னிக்கல் கோர்சஸ் மீனிங்னா இப்போ ChatGPT அது நிறைய வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஹை டிமாண்ட் ஸ்கில் இல்லாத ஒரு ஸ்கில்ஸ் இப்போ கற்றுக்கும் போது நம்மளை ஈஸியாக ChatGPT ரீப்ளேஸ் பண்ணும். பட் ChatGPT டெவலப் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்கில்ஸை கற்றுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்மளை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளை யாரும் அசைக்க முடியாது. ஸோ அதை நீங்கள் எல்லாருமே டார்கெட் பண்ணுங்கள். ஐ பிலீவ் எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் இந்த வேர்ல்டில் கொடுக்க முடியும்னா, ஏன்னா நான் மாஸ்டர்ஸில் ஃப்ரீ எஜுகேஷனை ரொம்ப அனுபவித்தேன், ஜெர்மனியில் தான் படித்தேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பட்டுச்சு. ஸோ அதனால அது வந்து எல்லாருக்குமே கொடுக்க முடியும் அப்படின்றத என் நம்பிக்கை. ஸோ அந்த வகையில் அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்குது. அந்த ஜேர்னியில் நீங்களும் ஜாயின் பண்ணணும். இது சம்மந்தமாக நம்ம அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அந்த ஒரு கம்யூனிட்டியாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் போய் சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணும்போது உங்களோட இமெயில் பாஸ்வேர்ட், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கேட்குறேன். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டேட்டா எங்கேயுமே மிஸ்யூஸ் ஆகாது. கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக கூகுள் லெவல் சேஃப்டியில் பயங்கரமாக பத்திரமா இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபயர் பேஸில் தான் எல்லாமே ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் இது எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா, ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா எந்த வகையிலும் உங்ககிட்ட மணியோ எந்த காசுமே நம்ம வந்து எப்பவுமே வாங்க போகிறதில்ல. பட் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம கோர்சஸ் போடுறோம் யூடியூப்பில். லெட்ஸே இப்போ ஒரு HTML போடுறோம், அது ஒரு 20,000 பேர் பார்த்துருக்காங்க. லெட்ஸே அடுத்த ஒரு CSS போடுறோன்னா அதே 20,000 பேருக்கு அது வந்து எடுத்துகிட்டு போகாது. ஓகேவா? ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஒரு கோர்ஸே போட்டாலும் அந்த கோர்ஸோட இமிடியேட் அப்டேட்ஸ் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண சொல்கிறேன். இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இன்னொரு சைடு, ஒருவேளை நீங்கள் வந்து ஆல்ரெடி டெவலப்பராக இருக்கீங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மற்றவங்களுக்கு இதே மாதிரி கோர்சஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா பூட் கேம்ப் நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஃப்ரீயாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு பிலீஃப் என்னன்னு கேட்டால், எல்லாருமே கூட கொண்டு சேர்ந்தோன்னு வைங்களேன், கண்டிப்பாக இது வந்து ஈஸிலி பாசிபிள். ஸோ அதனால் அதை நோக்கி போவோம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் உங்களோட இமெயில் டைப் பண்ணுங்கள். லெட்ஸே நான் வந்து கான்டாக்ட் துட்டு DHUDDU@gmail.com. ஓகே, இது உங்களோட இமெயில் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, நான் இப்போ இல்லை டம்மி நம்பர் அடிக்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அந்த கண்ட்ரியோட கோடு, ஓகேவா, கண்ட்ரி கோடு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரியில் இருக்கிற நீங்கள் நம்பர். ஓகே, நான் இது ரேண்டம் நம்பர் அடிச்சிருக்கேன். அடித்து சைன்அப் கொடுத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே போயிடும். ஓகே, இப்போதைக்கு இது ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட், MVP சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக மக்களுக்கு இது பிடிச்சிருக்கா, இப்படி ஒரு தேவை இருக்கா அப்படின்றதே தெரியல. ஸோ ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக டெவலப் பண்ணுறது பயங்கர காஸ்ட். ஆக்சுவல் ஹோஸ்டிங்கு நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே வரும்போது ரொம்ப காஸ்ட் நிறைய வரும். இப்போதைக்கு இது ஒரு சிம்பிளாக ஒரு சைட்டு தான். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து இன்னும் அடுத்தடுத்த லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய HTML கோர்ஸு, நம்மளுடைய யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸ், அப்புறம் CSS கோர்ஸ், JavaScript கோர்ஸ், React கோர்ஸ். ஓகே, React கோர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த React கோர்ஸ் பே ஆகும். அது மாதிரி இங்கே இந்த ப்ளே பட்டன் கிளிக் பண்ணிங்கனாலும் React கோர்ஸ் உடைய லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஐக்கான் இருக்குது. இந்த கார்னரில் இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி ஒரு சின்னதாக ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி எழுதியிருக்கு. ஸோ இந்த சைட்டுக்கு உங்களோட ஆதரவு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் ரியாக்டை கற்றுக்கோங்க. எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரியாக்டை நல்லபடியாக கற்றுக்கோங்க. Web3 நாளைக்கு நம்ம சேனலில் வந்து கோர்சஸ் வரப்போகுது, அதுக்கு ரியாக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ரியாக்ட் Web3 படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ரியாக்ட் கண்டிப்பாக படிங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக என்னோட ஸ்பெஷாலிட்டி மாஸ்டர்ஸில் முக்கிய படித்த AI பற்றின கம்ப்ளீட் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து ChatGPT வரைக்கும் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு சரியான மேத்தை வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அப்புறம் ப்ரோக்ராமிங், அதுக்கப்புறமா ஏஐக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் நாலேஜ் ஃபுல்லாகவே நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகே, அந்த கோர்சஸ்லாம் வரணும்னா கண்டிப்பாக இதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வராதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக யூடியூப்பில் வரும். ஏன்னா யூடியூப்பில் தான் நம்ம எல்லாமே சந்திச்சுக்கிட்டோம். யூடியூப் தான் ஐ லவ். ஏன்னா 8 வருஷமாக நான் யூடியூப் வீடியோ போட்டுட்ருக்கேன். யூடியூப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என் மாஸ்டர்ஸே கிட்டத்தட்ட யூடியூப் வச்சு தான் முடிச்சேன். ஓகேவா, அதனால யூடியூப்பில் தான் வீடியோ வரும். பட் யூடியூப்பில் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்ம வீடியோ போட்டோன்னா நம்ம போடுற எல்லாருக்குமே போகாது. மெம்பர்ஸை வந்து ஜாயின் பண்ண வச்சு அந்த மெம்பர்ஸ்க்கு போகிற மாதிரி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் இன்வால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நார்மலாக ஃப்ரீயாக யூடியூப் போடும்போது அந்த வீடியோ வந்து டக்குன்னு எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது கொஞ்சம் சிரமப்படும். அந்த லைக் சப்ஸ்கிரைப்னு நீங்கள் பண்ணியிருந்தாலுமே உங்கள் ஹோம் பேஜில் அந்த வீடியோ வரணும்னா நான் லாஸ்ட்டாக போட்டிருக்க வீடியோஸ் நீங்கள் பார்த்துருக்கணும். அப்படின்னா தான் உங்கள் ஹோம் பேஜில் அந்த வீடியோ இருக்கும். நான் ஷேர் மார்க்கெட் வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதோ போட்டிருக்கேன், அதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா இப்போ போகிற ப்ரோக்ராம் வீடியோஸும் வருமானது சந்தேகம் தான். ஸோ அந்த மாதிரி இல்லை வேண்டாம் அப்படின்றக்காண்டி தான் எனக்கு உங்களோட இமெயில் இருந்தால் நான் அந்த இமெயிலுக்கு கண்டிப்பாக ஓகே இந்த வீடியோ இந்த ஃபுல் கோர்ஸ் போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத உங்களுக்கு அனுப்பிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பார்க்காதது உங்களோட டிசிஷன். உங்களுக்கு ஒரே ஒரு கேரண்டி கொடுக்க முடியும், 4 கோர்ஸும் சூப்பராக இருக்கும். உங்கள் டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்குமே இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நம்ம அந்த 4 கோர்ஸையும் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த கோர்சஸில் உங்களை சந்திக்கிறேன்.
போங்க ரியாக்ட் கோர்ஸை என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு 1 or 2 வீக்ஸில் நான் யூடியூப்லேயுமே பப்ளிஷ் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சைட்டில் சைன் அப் பண்ணி வீடியோவை என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Together, let's make education free.